उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखम् नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् तदिसंग तुषाराभं क्षीरोदार्णव संभवं नमामि सचिनं सोमं शम्भोर्मकुटभूषणम् భావయామి పరదేవత అమ్మే భగవదే. ఎందరో మహానుభావులు అందరికీ నా వందనములు. இந்த வீடியோ பதிவு வெற்றியை அள்ளித்தரும் பௌர்ணமி விரதம் பற்றி. இந்த பௌர்ணமி விரதத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சிலர் நம்ம முதல்ல ஒரு புஸ்தகத்தை படிக்க போகிறப்ப நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்? ஒரு முறை படிக்கிறோம், 2 முறை படிக்கிறோம், 3 முறை படிக்கிறோம். இப்போ இந்த முதல் முறை படிக்கிறதுக்கும் 3வது முறை படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். இதே பல ப்ரைவேட் கம்பெனிகளில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த புக் ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க வீக்கெண்டில். அதாவது ஒரு நல்ல புஸ்தகத்தை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக ஒரு அனுபவசாலி பெரிய மேனேஜர்கள் கையில் கொடுத்து அவங்களுக்கு போதுமான டைம் கொடுத்து அதை அவங்க படித்து புரிஞ்சுட்டு அவங்க பாணியில் உதாரணங்களோட சொல்கிறப்ப அந்த செவிச்செல்வம், நம்ம கேட்குற செல்வம், பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையாக ஒரு சிறிய கால அளவுக்குள்ளே நம்ம உள்ளே வாங்கிக்க முடியும். தான் செவிச்செல்வம். ஸோ அதே மாதிரி தான் அந்த குருமுகாந்திரமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் பெரிய பலாபலன்களை கொடுக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவு எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இது கொஞ்சம் கால அளவுகள் நான் ஜாஸ்தி எடுத்துக்கணும் இதில் பிரியப்படுறேன். முதல்ல பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் சம்பந்தப்பட்டது. இந்த பிளானட், அதாவது சூரியனும் சந்திரனும் 180 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு பௌர்ணமி. அதே 0 டிகிரியில் ரெண்டும் இணைந்து இருந்தால் அமாவாசை. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? இப்போ தை மாதம் மகர மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 180 டிகிரி பூசத்தில் சந்திரன் உட்கார டைம் இந்த 180 டிகிரியில் இருக்கிறப்ப தைப்பூசம். அப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த 180 டிகிரியில் பார்த்தீங்கன்னா மாசி மகம் இந்த மாதிரி பௌர்ணமிகள் வரும். இல்லை புத்த பௌர்ணிமான்னு சொல்லக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சரி, இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் சம்பந்தப்பட்டது. சந்திரன் சூரியன் சம்பந்தப்பட்டது. சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும்னாங்க. ஸோ இந்த 2 இணைவு இருக்கு, சமசப்தம பார்வை இருக்கு. இந்த சமசப்தம பார்வையில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. இது சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னாக்கும் பாருங்க, அமாவாசை ஆகட்டும் பௌர்ணமி ஆகட்டும், கடல் அலைகள் உயரம் எழும்புறது, மனித இதில் மனசில் ஒரு ஸ்பீடு, ஒரு பேஸ் இருக்கும். இது காரணம் என்னன்னா அந்த சமசப்தம பார்வை தான். ஸோ இந்த காலகட்டத்தில் இதோட உள் விஷயம் என்னன்னு எளிமையாக சொல்லணும்னு நான் பார்க்குறேன். ஒன்று, இயற்கையில பல விளைவுகள் நடக்குது. இந்த இயற்கை தான், அந்த பிரகிருதி தான் தெய்வம். அகத்தியர் சொன்னார், பரவெளியே தெய்வம்னு. பாவயாமி பரதேவதாம் அம்மே பகவதே. அந்த நிறைஞ்சிருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியை பல பேர்ல கூப்பிடுறாங்க. ஈஸ்வரின்னு கூப்பிடுறாங்க, ஈஷான்னு கூப்பிடுறாங்க, பராசக்தி, பரசக்தி. அந்த 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 சக்தி நிறைஞ்சிருக்கிற அந்த நாள் சந்திரனோட ஒளி பிம்பங்கள் இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எல்லாம் சேருது. இது சந்திரகாந்த அலைகள் சொல்லுவாங்க. இந்த சிப்பி இருக்கு, அது முத்த கொடுக்கக்கூடிய முத்த கொடுக்கக்கூடிய சிப்பி அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிப்பியை திறந்து அந்த சந்திரகாந்த அலைகளை உள்ள வாங்குமா. அது ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதான் முத்தா மாறுது. சுவாதி முத்தியம், இந்த சுவாதி நட்சத்திரம் சாட்சாத் பெருமான் நரசிம்மரோட நட்சத்திரம். ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு பவர் வந்துட்டு. இந்த உடல் வளர்த்தேன் ஊன் வளர்த்தேன் அவர் திருமூலர் சொன்ன மாதிரி, இந்த பஞ்சபூதாத்மஜமாம் என்ற தேகம், இந்த தேகத்துக்கு 3 நேரம் சாப்பிட்றோம். இந்த சாப்பாட்டுலேயும் ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன் நான். இந்த ஏக் பார் காயத்தோ யோகி, 2 பார் காயத்தோ போகி, அது எல்லார வாழ்க்கை. 3 பார் காயத்தோ ரோகி, அதாவது 3 நேரம் சாப்பிட்றது தவறு அப்படிங்கிறாங்க. அதுக்கு விகிதாச்சாரம் படி காலையில் எவ்வளோ சாப்பிடணும், மதியானம் எவ்வளோ சாப்பிடணும், இரவுல தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறது. இது உடம்பு சம்பந்தமான விஷயம். மனம், இந்த ஆத்மா, இந்த மனம் எடுத்தாலே சந்திரன். சந்திரனோட காலத்துவம் நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல தாய், அடுத்து பால் பாக்கியம், நீர், சந்திரமா மனசோச்சானாங்க.
அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டது. நெல், அதே மாதிரி சித்த சுவாதீனம், சித்தம் நல்லா வேலை பார்க்கறதும் மனோ ரீதியா, சித்தம் வந்து பாதிக்கப்படுறதும் ரெண்டுக்கு காலத்துவம் அவர் தான். ரிஷபத்தில் உச்சமாகிறாரு, விருச்சிகத்தில் நீச்சமாகிறாரு. இது ஜாதக ரீதிப்படி. ஸோ அந்த சந்திரன் இந்த 4ஆம் வீடு இதை வச்சுதான் தாயை கணிக்கிறோம். வாஸ்து பிரகாரம் பார்த்தா வடமேற்கு மூலை, அங்கதான் சந்திர பகவான் இருக்கார். இந்த வடமேற்குல ஒரு சில வளர்ச்சிகள் பார்ப்போம். வடமேற்கு வடக்கு வளர்ந்துருந்தா இந்த மாதிரி, வடமேற்கு மேற்கு வளர்ந்துருந்தா அந்த மாதிரி, வடமேற்கு பெர்ஃபெக்ட் இருந்தா இப்படி, இல்லை வடமேற்கு வடக்கு நீச்ச துவாரம் இருந்தா இப்படி, அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தா அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கும். பெரும்பாலும் இந்த சித்த சுவாதீனத்துக்கும் நம்பர் 2 இந்த மருதாளின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுல ஏதோ தோஷம் இருக்க மாத்திட்டு அந்த தாலியை உண்டியல்ல போட்டுட்டு பண்றது. குழந்தைகள் வந்து 9ஆம் பாவம், சூரியன், புதன் குரு சேர்க்கை, புதன் குரு சமசப்தம பார்வை, இல்ல சூரியனும் சனியும் சமசப்தம பார்வை சேர்க்கை, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த தந்தைக்கு கொஞ்சம் நல்லா வரணும், இந்த குழந்தைய நல்லா வரணுங்கிறதுக்காக தத்து கொடுக்குற சமாச்சாரம் வச்சுதான் பெருமாள்கிட்ட ஒப்படைச்சுட்டு அப்புறம் திருப்பி வாங்குறது. ஸோ இதுவும் அந்த வடமேற்கு சம்பந்தப்பட்டது, சந்திரன் சம்பந்தப்பட்டது. ஸோ இவ்வளவு விஷயங்களே அடக்குனது. இதுல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மனத்துல ஆரம்பிக்கிற விஷயம் வெற்றியும் தோல்வியும் கொடுக்குது. அப்ப ஒரு வெற்றியை கொடுக்கறது அவன் தான், வெற்றிக்கு தடைகளா இருக்கிறது அதான், ஸ்டம்பிளிங் பிளாக் இருக்கும். ஸ்டம்பிளிங் பிளாக்கை உடைச்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த சந்திர பலம் அதை கூட்டுறதுக்காக தான் இந்த பௌர்ணமி விரதம்ங்கிறது. அதாவது பிரம்மாண்டம், பெரிய பிரம்மாண்டமா பூஜை அறைகள், நானும் போட்டிருக்கேன் 26 நிமிஷம் இந்த பூஜை அறையை பற்றி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கிறப்ப அதுக்கு ஒரு டெய்லி புஷ்பம் போடுறது கூட ப்ராப்ளமா இருக்கும். ஒரு சில நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது, அப்போ மனசு கஷ்டப்படும். ஸோ ரூபமா அரூபமா இந்த மாதிரி தாக்கெல்லாம் பின்னால் வச்சுக்கோம். எவ்வளவு எளிமையை நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். அவ்வளோ எளிமையாக அந்த பூஜை ரூம்ல நம்ம வச்சு கும்பிடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் பௌர்ணமி பூஜையும். இப்போ ஆந்திரா சைட்லாம் எடுத்தீங்கன்னா சத்யநாராயண பூஜை மஸ்ட், அவங்க அதே பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றாங்க. வெள்ளை, அதாவது அக்கார வடிசல், சக்கரை பொங்கல், இதை நெய்வேதனம் கொடுத்து நீலாஞ்சனம் காமிச்சு பௌர்ணமி நிலவுக்கு அந்த 7 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த பூஜை ஒரு 1 hour நிறைய வழிபாடுகள் சொல்லி சத்யநாராயணன் நினச்சிட்டு அவரை சத்யநாராயணனா அந்த இயற்கைகள் அம்புலி அந்த நிலவை நினச்சி நம்ம கும்பிட்றப்ப அங்கே கிடைக்கிற அந்த சந்திரகாந்த அலைகளோட அளவு மிகுதியாக இருக்கும். இருக்கிறவாக்கு இது இல்லை அப்படிங்கிறவங்க பெரியவங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியமாக ஒரு சில தலங்கள் இருக்கு. அது பௌர்ணமிக்கு நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமையும் பௌர்ணமியும், திங்கட்கிழமை இதை ஆட் பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமை காலையில் 6 to 7 அந்த சந்திரபோரை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்தலங்கள்ல எடுத்துட்டா எல்லாம் தெரிஞ்சது. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓ திருப்பம் நிகழும் மலையப்ப சுவாமி, அந்த வராக கஷேத்திரத்தில் அந்த வராக தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே தரிசனம் பண்ணி பௌர்ணமி அன்னைக்கோ இல்லை திங்கட்கிழமையோ வரப்போ அந்த சந்திரபலம் கிடைக்கும். பௌர்ணமி அன்னைக்கு முழுமையாக கிடைக்கும். நம்பர் 2 ஒப்பிலாப்பன் உப்பிலியப்பன் கும்பகோணம் பக்கத்தில் அந்த கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போகிறது. திங்களூர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், கும்பகோணம் பக்கத்தில். இது போக ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லக்கூடிய அந்த 14 கிலோமீட்டர் திருவண்ணாமலை சுற்றி வர்றப்ப எவ்வளவோ சித்தர் மகான்கள் அங்கே இருக்காங்க. அங்கே அந்த நாள், அந்த பர்டிகுலர் நாளில் நமக்கு வரக்கூடிய அந்த சந்திரகாந்த அலைகள். சதுரகிரி அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அந்த மலையை நிரம்பி வலிக்கிறது இப்போ. ஸோ இது சிறு தூரம் பயணம் பண்ணி போகக்கூடியவங்களுக்கு, இல்லை அதுலேயும் எளிமை என்னால் அவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், சந்திரகாந்த அலைகள் நம்ம உடம்பு மேலே படணும். அப்போ அதுக்கு நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் இந்த இளங்கோவடிகள் சொன்ன மாதிரி ஞாயிறு போட்டுறதும் ஒரு அரசனோட இதை செங்கோலை வந்து இயற்கைக்கு உற்றி பார்த்தாரு, இயற்கையை போட்டுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நிலவை அப்படியே நம்ம வர்ணிச்சு நம்ம அந்த அஷ்டங்க தோசை இதில் சொன்னோம்னா, திருமூலர் இதில் சொன்னோம்னா இந்த தாரணைன்னு ஒன்று வரும். அந்த தாரணை பண்ணி 8ல் வந்து அந்த 7வது இடம் தாரணை, அதுக்கும் நமக்கு ஒரு பாடம் போட்டு மனதால பாடம் போட்டு, ஏன்னா மனோகாரனே வேண்டாம், மனதால பாடம் போட்டு நீங்கள் நிச்சயமாக மனமுருகி வேண்டப்ப அதுதான் பௌர்ணமி.
எனக்கு மொட்டை மாடி இல்லையா, எங்க நிலவொளிப்படுதோ அங்க உட்கார்ந்து நிலவை ரசிக்கணும். அதுக்கும் நமக்கு ஒரு பாலம் வரணும். இதுதான் பௌர்ணமி விரதம். இந்த விஷயத்துல சொன்னா பிரம்மாண்டமா செஞ்சா நிறைய கிடைக்கும், இல்லை என்ன எளிமை ஏழை எனக்கு ஒன்றும் இல்லை, கிடையவே கிடையாது. உனக்காக உண்டு எனக்காக உண்டு, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இதில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு காமெடி சொல்லணும்னாக்க அந்த ஆதிபராசக்தின்னு ஒரு படம் வந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா பூஜை போட்டு யாரும் வளர்த்துட்டு இருப்பா. அம்மா பராசக்தி அங்கே போக மாட்டாங்க, ஏழை மீனவன் வீட்டில் வச்சுட்டு சக்கரை பொங்கல் போவா. இது மாதிரி அவங்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு ரெப்ரஸன்டேட்டிவே தேவையில்லை. நம்ம எவ்வளவு தாரணை பண்றோமோ, எவ்வளவு நம்ம உருகுறோமோ, சரணாகதி அடையிறோமோ, அப்ப எந்த பவர் நமக்கு வந்துடும். பௌர்ணமி என்னைக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம செய்கிறப்ப அந்த பவர் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வருடத்துக்கு ஒரு முறையாவது இல்லை மாதம் மாதம் பௌர்ணமிக்கு உங்களால வர முடியும்னா, வட மாநிலம் வட தமிழகத்தில் எடுத்துக்கிட்ட வரைக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் நைட் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு போய் அந்த பறவெளியில் உட்காந்து அவங்க அந்த தரிசனம் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது எப்பேற்பட்ட தடங்களையும் உடச்சேரி வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இந்த தென் தமிழகத்தில் வந்து மஞ்சளாறு, அது தேவதானப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, தேவதானப்பட்டி மஞ்சளாறு மூங்கிலணை காமாட்சி அம்மன். இங்கே வந்து 6 மணி, அதாவது கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு நம்ம 5:30 மணிக்கெலாம் அட்டன் பண்ணிடணும். 6 to 6:30 ஒரு அரை மணி நேரம் ஒரு பூஜை போடுவாங்க. பம்பை எல்லாம் ஒரு மியூசிக் எல்லாமே இருக்கும். ஒரு அப்படி இது சொல்கிறப்ப எனக்கு பிள்ளை இருக்கிறது, அதை அட்டன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, ஒரு சில வீடுகளுக்கு வாஸ்து அடைப்பட்டிருக்கும். அப்படின்னா கிழக்கு அடைப்பட்டிருக்கும், இல்லை வடக்கு அடைப்பட்டிருக்கும். இந்த வாஸ்து குற்றங்கள் இருக்கிறவங்க, ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்து எந்த சொரூபமும் கிடையாது. இந்த கோவில் உள்ள வந்து அந்த வாசல் படிக்கு நிலமாலை போட்டு அந்த வாசலை மட்டும்தான், அந்த கதவை மட்டும், நிலக்கதவை மட்டும் தான் கும்பிடுறாங்க. இப்போ ஹைலி பவர்ஃபுல் பிளேஸ். அது அந்த பர்டிகுலர் அந்த பௌர்ணமி அன்னைக்கு 6 to 6:30. நான் என்னை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் ஒன்று அந்த காமாட்சியம்மன் கோவில் போவேன், இந்த காமாட்சியம்மன் கோவில் போவேன். இந்த காமாட்சியம்மன் கோவில் வரவங்க, தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலுக்கு வரவங்க இந்த டயத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, வாங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு வாஸ்து குற்றம் தான் இருந்தால் அந்த அம்மாவே காமிச்சு கொடுத்துருவாங்க, அதுக்கான நிவர்த்தியும் கொடுப்பாங்க. இது எனக்கு என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்க. இதில் வந்து நிறைய அமானுஷ்ய சக்திகள் இருக்கு. ஏன்னா இதோட ஹிஸ்டரியை சொல்லணும்னாக்க ஒரு மணி நேரம் வேணும். நீங்களே வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் இதை நேரடியாக அதை பார்த்து அந்த உணர்வு உங்களுக்கு. ஏன்னா பிரபஞ்சம்ங்கிறது வந்து பிடிச்சு வைக்கிறதுல, பிடிபட்ட பிரபஞ்சம்லாம் சொல்கிறாங்க, அது பிடிச்சு வைக்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஓம்னி பிரசன்ஸ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. சௌலபியம் அடிக்கடி நான் சொல்ற விஷயம், எளியோனுக்கு எளியோனே அந்த பவர், அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உணர்த்துக்கக்கூடிய அந்த தன்மை தான் முதல்ல வரணும். அதுக்கு சரணாகதி ஒன்று தான் வழி. சரணாகதி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கைகூடும். பர்டிகுலராக இந்த இதில் மனமுருகி தேவதானப்பட்டி மஞ்சளாறு மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு, பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூஜைக்கு வர்றவங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும். இந்த தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு. இங்கே வந்து எல்லாரும் அந்த கோயிலுக்கு எடுத்துட்டு போகிறதே வந்து நெய், சுத்தமான நெய். நெய்க்குன்னு இங்கே ஒரு மண்டபம் வச்சுருப்பாங்க. அந்த மண்டபத்தில் அந்த நெய்யை நம்ம சமர்ப்பணம் பண்ணால் நேரடியாக இதில் கருவறைக்கும் கொடுக்கலாம். இல்லை ஏன்னா பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெய் வடிஞ்சிருக்கும் அந்த ஒரு மண்டபமே. ஆனால் ஒரு எறும்பு கூட இருக்காது, ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். நெய் அந்த கோவிலுக்கு வரவங்க கட்டாயம் நெய் கொண்டு வரணும். அதே மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறப்ப கட்டாயம் குங்குமமாவது குங்குமம் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும். என்னால் முடியலை, எனக்கு அது பண வசதி இல்லை, பூஜை புனஸ்காரம்னா பெரிய விஷயம் நினைக்க வேணாம். எவ்வளவு நம்ம தெய்வத்தை நெருங்குறோங்கிற டிகிரி தான். எப்படி 180 டிகிரியில் இருக்கிறப்ப அந்த பௌர்ணமியோட சக்தி கிடைக்குதோ அது மாதிரி என்ன நேரம் நம்ம பார்த்து மனமுருகி நெக்குருகி சொல்லுவாங்க, கண்ணீர் மல்கி நம்ம கும்புறப்ப எந்தவித தடங்களும் போயிடும். செல்வ செழிப்பை கட்டாயம். இந்த 13 மாதம் வாசத்துல நிறைய பேர் என்னோட அங்கே வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சந்தோஷமான முகத்தை பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த உந்துதல்லாம் நான் சொல்லியிருக்கேன்.
இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.